துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் ஆன்லைனில் லேப்டாப்புகளை வாங்கி அதில் உள்ள ஒரிஜினல் பொருட்களை கழற்றிவிட்டு போலி பொருட்களை வைத்து திருப்பிக் கொடுக்கும் மோசடி வேலையில் நாயகனும் அவரது நண்பரும் ஈடுபடுவார்கள். இதே போன்று ஒரு மோசடி உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறி உள்ளது. இப்படி லட்சக்கணக்கில் மோசடி செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநில மதுராவைச் சேர்ந்தவர் ராகேஷ் சர்மா. இவர் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் டெலிவரி அலுவலகத்தை அங்கு நடத்தி வருகிறார். இவரது டெலிவரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தினந்தோறும் ஏராளமான லேப்டாப்புகள் ஆர்டர் செய்யப்பட்டு பின்னர் உடனே ரிட்டர்ன் ஆக்கி வந்துள்ளன. இங்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என பிளிப்கார்ட் நிறுவன ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு ஆர்டர் செய்யப்பட்ட லேப்டாப்புகளில் உள்ள ஒரிஜினல் பொருட்கள் கழற்றப்பட்டு போலி பொருட்கள் வைத்து ரிட்டர்ன் செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் மட்டும் 57 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து பிளிப்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் ராகேஷ் சர்மாவின் டெலிவரி அலுவலகத்தில் ஆய்வு செய்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. ராகேஷ் சர்மாவின் அலுவலகத்தில் அவரது உறவினரான அருண் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். அவர்தான் தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்காக போலி முகவரிகளை கொண்டு செல்போன் சிம்களை வாங்கியுள்ளார். இதன் மூலம் லேப்டாப்புகளை பிளிப்கார்ட் நிறுவனத்தில் ஆர்டர் செய்துள்ளார். அவ்வாறு வரும் லேப்டாப்புகளில் ஒரிஜினல் பாகங்களை கழற்றிவிட்டு அதற்கு பதிலாக போலி பொருட்களை பொருத்தி ரிட்டர்ன் அனுப்பி பலே மோசடியில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அருணின் நண்பர்களான கோவிந்த் மற்றும் விகாஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான அருணை போலீசார் தேடி வருகின்றனர். சினிமா பாணியில் பிளிப்கார்ட் நிறுவனத்தில் மோசடி செய்த கும்பல் பிடிபட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.